வணக்கம், வெல்கம் டு ஆல் இன் ஒன் வனிதா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தலைமுடி உதிராமல் தடுக்க இளம் நரை நீங்க எளிய 5 டிப்ஸுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, துவரம்பருப்பு 100 கிராம். இவற்றை அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு இவற்றை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி கொள்ளவும். தயிர் 1 கப் சேர்த்து இவற்றுடன் தயிர் 1 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இவற்றை தலைமுடி வேர் பகுதியில் படும்படி அப்ளை பண்ணி அரை மணி நேரம் வச்சுருக்கணுங்க. பிறகு சீயக்காய் போட்டு கழுவணும். ஷாம்பு போடக்கூடாது. இப்படி செஞ்சுட்டு தொடர்ந்து வாரம் ஒரு முறை இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வது தடுக்கப்படும். டிப் நம்பர் 2, கருவேப்பிலை 100 கிராம், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெட் சில்லி 2, சிறிய துண்டு புளி, சால்ட்டு. இவ்வளோதாங்க. இதை கருவேப்பிலையை கொஞ்சம் 200 கிராமை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. உளுத்தம் பருப்பையும் சில்லியும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இவ்வளோதான். இதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு இது துவையல் மாதிரி அரைக்கணும். வாரத்துக்கு 2 முறை இதை செய்யலாம். துவையல் மாதிரி அரைச்சி சூடான சாதத்தில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு, ஒரு வேளைக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி உதிராது. முடி ரொம்ப கொட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மேலே தைலம் இதுன்னு தடவுறதை விட உள்ளுக்கு இதை தொடர்ந்து கருவேப்பிலை வந்து நான் சொன்ன மெத்தடில் அதிகமாக தேங்காவோ அதிகமாக மேஞ்சாமானோ வைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி உதிராது. டிப் நம்பர் 3, கரிசலாங்கண்ணி 2 கைப்பிடி அளவு எடுத்து லேசாக தண்ணீர் தெளித்து இடித்து சாறு எடுக்க வேண்டும். கரிசலாங்கண்ணினா கையாந்தரன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த சாறை தலையில் முடி வேர் பகுதியில் படும்படி அப்ளை பண்ணவும். இது அரை மணி நேரம் உங்களுக்கு தலையில் நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப கருமையாக இருக்கும். நரைமுடி கூட வெள்ளை முடியாக கூட சீக்கிரமாக வெள்ளை முடி இருக்கிறது கூட உங்களுக்கு கருமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப் நம்பர் 4, இது வந்து எண்ணெய். நம்ம டெய்லி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த தைலத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முடி வளருங்க. முடி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு முடி வளர்கிற தன்மை வரும். தலையில் சில பேருக்கு வழுக்க இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பகுதியில் முடி வளரும். நீங்கள் தைலத்தை தடவிட்டு வந்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்க்கணுமான்னு கேட்காதீங்க. தேங்காய் எண்ணெயை விட தலைக்கு வந்து அதிகமாக குளிர்ச்சி கொடுத்து முடி வளர்கிற தன்மை கொடுக்கக்கூடியது நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கருவேப்பிலை 1 கப்பு, கரிசலாங்கண்ணி 1 கப்பு, செம்பருத்தி இலை 1 கப்பு, பெரிய நெல்லிக்காய் 4, லெமன் 1, இவற்றை சாறு எடுத்து தனித்தனியாக இடித்து நீங்கள் சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் சாறு தான் லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் சாறு எடுக்கணும். சாறு எடுத்து இந்த சாறை நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயில் கலந்துக்கோங்க. இதை அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 1/2 hour ஆகும். சிம்மிலேயே வச்சு கரண்டி போட்டு மெதுவாக அடி பிடிக்காமல் காய்ச்சணும். அது சலசலப்பு நம்ம போட்டிருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் தண்ணி போக சலசலப்பு அடங்கி எண்ணெய் வந்து க்ரீன் கலராக ஆகுங்க. நம்ம கரண்டியால் எடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இறக்கிடலாம். க்ரீன் கலராக ஆகி தண்ணிலாம் போயிடுச்சுன்னா சிகப்பாகிடக்கூடாது. எண்ணெய் வந்து சிகப்பாகிடக்கூடாது. அடுப்பை ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ இறக்கிடுங்க. அது எண்ணெய் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை போட்டுடுங்க. இவ்வளோதாங்க. இந்த எண்ணெயை ஒரு இதை வந்து நீங்கள் வடிகட்டி, அதாவது அதில் வண்டல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இலையோடு கலந்த சாறு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வண்டல்லாம் இருக்கும். அதை வடிகட்டி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் யூஸ் பண்ணுற தலைக்கு எண்ணெய் தடவுறீங்களோ அதுக்கு பதிலாக இதை நீங்கள் டெய்லி தடவிட்டு வந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி ரொம்ப கருப்பாக இருக்கிறது மட்டும் இல்லை, முடி வளரும். அதே சமயம் உங்களுக்கு நரைமுடி வராது. நரைமுடியே வெள்ளை முடி இருந்தால் கூட அந்த கருப்பு முடியாக மாறும். இந்த தைலத்தை தடவிட்டு வந்தீங்கன்னா இது நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதத்துலேயே இது தொடர்ந்து செய்யும்போது 3 மாதத்துலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும். பச்சை கற்பூரம் நீங்கள் எதுக்காக சேர்க்குறது அப்படின்னு சொன்னால், அது வாசனையாக இருக்கிறதுக்கு, வாசனையாக இருக்கிறதுக்கு தான் பச்சை கற்பூரம் சேர்க்குறது. டிப் நம்பர் 5, 2 கைப்பிடி அளவு வேப்பிலை, அதாவது 2 கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை 2 லிட்டர் தண்ணியில் போட்டு அடுப்பை ஹையில் வச்சு நல்லா காய்ச்சி கொதிக்க விடுங்க. அந்த வேப்பிலையில் உள்ள சாரெல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கணும். இதை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி காய்ச்சி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியால் நீங்கள் தலையை வாஷ் பண்ணணும். இப்படி வாரம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தலையில் பொடுகு தொல்லை வராது. பொடுகு இருந்தால் கூட நீங்கள் படிப்படியாக எவ்வளவோ மருந்து நம்ம யூஸ் பண்ணியும் சில பேருக்கு பொடுகு போகலை, முடி கொட்டுதுங்கிறவங்க நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பொடுகு வராது, முடி உதிர்வது நின்றுவிடும்.
அதாவது ரொம்ப முடி கொட்டுறவங்களுக்கு கூட முடி உதிர்வது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.